முக்கிய செய்திகள். டெல்லியில் இன்று ஹசாரே மற்றும் பாபா ராம்தேவ் உண்ணாவிரதம். வலிமையான லோக்பால் மசோதா நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவிப்பு. தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க தனிக்குழு அமைக்க அத்வானி யோசனை. காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் கண்டனம். சிபிஐ அதிகாரிகளின் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஜெகன்மோகன் ரெட்டி அரசு பதவியை பயன்படுத்தி 800 கோடி ரூபாய் முதலீடு பெற்றது குறித்து விசாரணை. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியீடு. இணையதளங்களில் உடனடியாக பார்க்க அரசு ஏற்பாடு. வணக்கம். விரிவான செய்திகள். வலுவான லோக்பால் மசோதா நிறைவேறும் வரை தங்களின் கூட்டு போராட்டம் தொடரும் என்று சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். லஞ்சம், ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ் ஆகியோர் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று கூட்டாக உண்ணாவிரதம் இருந்தனர். அப்போது அண்ணா ஹசாரே நாட்டின் பொருளாதார நிலைமை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்றும் உயர்ந்து கொண்டே போகும் விலைவாசியை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார்கள். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருகிறது என்றும் அதே நேரத்தில் நாட்டின் வளர்ச்சி விகிதமும் குறைந்துவிட்டதால் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வந்தால் மட்டுமே அது சாத்தியம் என்று அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதுவரை தங்களது கூட்டு போராட்டம் தொடரும் என்றும் பாபா ராம்தேவ் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மன்மோகன் சிங் சுத்தமானவர், அவரது அமைச்சரவை சுத்தமானதாக இல்லை என்றார். அவரது அமைச்சர்களில் பலர் பல்வேறு ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதால் தனது நிலைப்பாடு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றார். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணா ஹசாரே, ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் பாபா ராம்தேவுடன் இணைந்து இருப்பதாகவும் வலிமையான லோக்பால் மசோதா நிறைவேறும் வரை இணைந்து போராடப் போவதாகவும் தெரிவித்தார். பாபா ராம்தேவ் மற்றும் அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்தால் காங்கிரஸ் கட்சி மீண்டும் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்காக புதிய தேர்வுக்குழு அமைக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானி கடிதம் எழுதியுள்ளதற்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அத்வானி எழுதியிருந்த கடிதத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கான தற்போதைய நடைமுறை மக்கள் நம்பிக்கையை பெற்றதாக இல்லை என்று கூறியுள்ளார். எனவே புதிய தேர்வுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த புதிய தேர்வுக்குழுவில் பிரதமர், தலைமை நீதிபதி, சட்டமன்ற அமைச்சர், மாநிலங்களவை, மக்களவைகளின் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஆகியோர் இடம்பெற வேண்டும் என்றும் அத்வானி வலியுறுத்தியுள்ளார். அத்வானி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதத்துக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ஹரீஷ் ராவத், பாரதிய ஜனதா தலைவர் அத்வானி தமது கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசலில் இருந்து கவனத்தை திருப்பவே இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். असल में जो हाल में उनका ब्लॉग निकला उससे अब ध्यान हटाने के लिए उनकी पार्टी में बड़ी उथल पुथल मची है, तो अडवाणी जी ने एक नया सगुफा निकाला है। तो उनको मालूम है अच्छी तरीके से कि हमारा जो भी इंस्टीट्यूशन इसकी सिलेक्शन प्रोसेस के लिए बना हुआ है वो बहुत अच्छी तरीके से काम कर रहा है और हमारे इलेक्शन कमीशन की दुनिया में तारीफ हुई है और जिस तरीके से यहाँ इलेक्शन कंडक्ट कराए गए हैं, आई थिंक all of us would like to salute that process. பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானியின் கருத்துக்கு சமாஜ்வாதி கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் தற்போதைய நடைமுறையை போதுமானது என்றும் சமாஜ்வாதி கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சாஹித் சித்திக், தேர்தல் ஆணையர் நியமனத்தில் நடைமுறையை மாற்ற வேண்டியதில்லை என்றார். The process has been good enough. And it has produced some of the best election commissioners the world has seen. Not India, but the world. Mr. Lyngdoh, the present election commissioner, S.Y. Qureshi, everyone has been absolutely above board. And I think there is no immediate need for changing the process of choosing the election commissioner
and creating another controversy. தற்போதைய தேர்தல் ஆணையர் SY குரேஷி கடந்த 2010ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அவர் இந்த மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ளார். எனவே புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டியால் ஆதாயம் பெற்ற தொழிலதிபரிடம் இருந்து பல கோடி ரூபாய் முதலீடு பெற்றது குறித்து ஜெகன்மோகன் ரெட்டியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெகன்மோகன் ரெட்டியிடம் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதையடுத்து சஞ்சல்குடா மத்திய சிறை அருகே உள்ள சிறைத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் வைத்து காலை 10:30 மாலை 5 மணி வரை விசாரணை நடைபெற்றது. சிபிஐ இணை இயக்குநர் வி லட்சுமண நாராயணா தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் ஜெகனிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தை ராஜசேகர ரெட்டியின் ஆட்சிக் காலத்தில் பிரபல தொழிலதிபர் நிமாகாடா பிரசாத் என்பவருக்கு வேம்பிக் துறைமுக திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு குண்டூர், பிரகாசம் மாவட்டங்களில் 20,000 ஏக்கர் நிலம் சலுகை விலையில் ஒதுக்கப்பட்டது. இதற்கு பிரதிபலனாக நிமாகாடா பிரசாத் ஜெகன்மோகனின் நிறுவனங்களில் 840 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் என்பதை சிபிஐ கண்டுபிடித்துள்ளது. இதுகுறித்து இன்றைய விசாரணையில் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. விசாரணையின் போது உணவு இடைவேளையில் அவரது மனைவி பாரதியை சந்திப்பதற்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஜெகனின் வழக்கறிஞர்களும் உடனிருந்தனர். இன்னும் 4 நாட்கள் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 11 லட்சம் மாணவ மாணவியர் எழுதியுள்ளனர். இதையடுத்து விடைத்தாள்களை திருத்தும் பணி விரைவாக முடிவடைந்ததை அடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை நாளை பிற்பகல் வெளியிட இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதன்படி இந்த தேர்வு முடிவுகளை தமிழக அரசு தேர்வுத்துறை இயக்குநரகத்தின் இணையதளங்களில் பார்க்க முடியும். இதனிடையே தேர்வு முடிவுகளை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் அறிவிப்பதில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க பள்ளி கல்வித்துறை தேசிய தகவல் மையத்தை நாடியுள்ளது. மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் இணையதளங்களின் மூலம் வழக்கம் போல் தங்களுடைய பதிவெண், பிறந்த தேதி ஆகியவற்றை பதிந்து தேர்வு முடிவை அறிந்து கொள்ள முடியும். பள்ளி அளவிலான தகவல் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் தனி எண் வழங்கப்படும். தேசிய தகவல் மையத்தின் மூலமாக தேர்வு முடிவுகள் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளதால் தேவையற்ற காலதாமதம் தவிர்க்கப்படும். காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாளை அந்த கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறவுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் செயல்பாடுகள் அண்மை காலமாக கடும் சர்ச்சையை சந்தித்து வருகிறது. நாட்டின் தற்போதைய மோசமான பொருளாதார சூழல், மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள், வரலாறு காணாத பெட்ரோல் விலை உயர்வு ஆகியவை குறித்து நாளைய கூட்டத்தில் தீவிரமாக ஆராயப்பட உள்ளது. மேலும் பிரதமர் மன்மோகன் சிங் மீதான நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் வழக்கு, அண்ணா ஹசாரே மற்றும் ராம்தேவ் ஆகியோரின் போராட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இது தவிர ஜெகன்மோகன் ரெட்டியை சிறையில் அடைத்ததால் காங்கிரசுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு, ஜெகனுக்கு ஆதரவாக வீசி வரும் அனுதாப அலை, கர்நாடகாவில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்ததால் எழுந்துள்ள சிக்கலான நிலைமையை சீர் செய்வது தொடர்பாகவும் நாளைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. பாரதிய ஜனதாவின் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறுமாறு திரிணாமுல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல பெட்ரோல் விலை உயர்வின் போது ஆட்சியை விட்டு வெளியேற நேரிடும் என்று திமுக மிரட்டியுள்ளது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் மட்டுமே தனி தெலுங்கானா மாநிலம் உருவாகும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இம்மாதம் ஆந்திராவில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா பகுதிகளில் நடைபெற்று வரும் பிரச்சாரத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியாலோ காங்கிரஸ் கட்சியினாலோ தனி தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க முடியாது என்றும் பாஜகவால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்றும் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது அளித்த வாக்குறுதியின்படி 3 மாநிலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டதைப் போல் தெலுங்கானா மாநிலத்தையும் பாஜக உருவாக்கும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் உறுதியளித்தார். காங்கிரஸ் கட்சியைப் போல வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு பின்வாங்குவது பாஜகவின் பழக்கம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார்.
இம்மாதம் 12ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனார்த்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்க 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட நீதிபதி மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது. சுரங்கத் தொழில் நடத்திய சர்ச்சைக்குரிய ரெட்டி சகோதரர்களுக்கு சொந்தமான ஓபலாபுரம் சுரங்க நிறுவனத்திற்கு கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் ஏராளமான நிலங்கள் உள்ளன. தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி 2 மாநிலங்களிலும் உள்ள சுரங்கங்களில் நடந்துள்ள முறைகேடு தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் சிபிஐ அதிகாரிகளால் ஜனார்த்தன ரெட்டி கைது செய்யப்பட்டார். இவர் மீதான வழக்கு விசாரணை ஹைதராபாத்தில் உள்ள சிபிஐ தனி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் ஜனார்த்தன ரெட்டி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அவருக்கு கடந்த மாதம் 11ஆம் தேதி நீதிபதி பட்டா பிராமராவ் ஜாமீன் வழங்கினார். இதையடுத்து ஜனார்த்தன ரெட்டிக்கு ஜாமீன் கொடுக்க 15 கோடி ரூபாய் லஞ்சம் தர பேரம் பேசப்பட்டதாகவும் முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து நீதிபதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் ஆந்திர சட்ட அமைச்சர் எரசு பிரதாப் ரெட்டிக்கும் முக்கிய பங்கு இருப்பதால் அவர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நீதிபதி, அவரது உறவினர்கள் மற்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நீதிபதியின் 2 வீடுகளிலும் சோதனை நடந்தது. இந்த சோதனைகள் மூலம் முக்கிய ஆவணங்களும் வலுவான ஆதாரங்களும் சிபிஐயிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிபதி பட்டாபி ராமராவ் கைது செய்யப்பட உள்ளார். இந்த விவகாரத்தில் அடுத்த சில நாட்களுக்குள் மேலும் பல முக்கிய தலைவர்களின் வீடுகளிலும் சோதனை நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விமானிகளின் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வராவிடில் ஏர் இந்தியா நிறுவனம் இழுத்து மூடப்படும் நிலை ஏற்படும் என்று அதன் தலைவர் ரோஹித் நந்தன் தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலம் ஏர் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு இலக்குகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனில் போராட்டத்தை கைவிட்டு விமானிகள் பணிக்கு திரும்ப வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். 26 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வரும் போராட்டத்தால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 350 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ரோஹித் நந்தன் தெரிவித்தார். சர்வதேச அளவில் ஏர் இந்தியா விமானங்கள் இயக்கப்படாததால் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அந்நாடுகளுக்கு விமானங்களை இயக்க எடுக்கப்பட்டுள்ள இடைக்கால திட்டம் ஓரளவு நன்மை அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட 101 விமானிகளுக்கு மீண்டும் பணி வழங்கும் வரை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விமானிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். இந்நிலையில் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் விமானிகளின் குறைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் அஜித் சிங் மீண்டும் தெரிவித்துள்ளார். ஊதிய முரண்பாடு, போயிங் விமானத்தில் பயிற்சி தருவதில் பாகுபாடு ஆகியவற்றை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் விமானிகள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மூன்று மாத கால கடின பயிற்சியே தம்மை உலக சாம்பியனாக மாற்றியது. விஸ்வநாதன் ஆனந்த் பேட்டி. வைகாசி விசாகம் திருவிழா, முருகன் கோவில்களில் கோலாகல கொண்டாட்டம். திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.